Hi guys, I'm Niveta. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் cbse பயாலஜியில் சாப்டர் 5 லைஃப் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஹவு டு வி டெல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் அலைவ் அண்ட் வாட் இஸ் நாட் அலைவ்? நம்மளால் எப்படி ஒருத்தங்க உயிரோடு இருக்காங்க அல்லது ஏதோ ஒரு பொருள் உயிரோடு இருக்குது இல்லை அப்படின்றத நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? இஃப் யூ see a dog running, ஒரு டாக் ரன் பண்ணுறது, or a cow chewing curd, or a man shouting loudly on the street. இப்போ ஒரு நாய் ஓடிட்டுருக்கு, அல்லது இப்போ கவ் எதையோ ஒன்று சீவ் பண்ணுது அப்படின்னா, கர்ட் அப்படின்னா அந்த மிக்சர், ஓகேவா? ஸோ அது சாப்பிட்ருக்கோம்ல, அந்த மிக்சர் எல்லாத்தையும் சீவ் பண்ணுது. மேன் சத்தமாக ஸ்ட்ரீட்டில் பேசுறது. நம்ம இது எல்லாமே பார்க்கும்போது லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வாட் இஃப் த டாக் ஆர் த கவ் ஆர் த மேன் வேர் அஸ்லீப்? ஒருவேளை டாகு, கவு, மேன் எல்லாமே தூங்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அப்போது அவங்கள உயிரோடு இருக்காங்கன்னு நினைப்போமா? எப்படி நமக்கு தெரியும் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு? நம்மளால் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க ப்ரீத் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அது மூலயமா ஓகே அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். சரி, ஓகே. அப்போ பிளான்ஸ் பற்றி என்னது? வாட் அபவுட் பிளான்ஸ்? ஹவு டு வி நோ தட் தே ஆர் அலைவ்? அந்த பிளான்ஸ் உயிரோடு இருக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, we see them green, அது க்ரீன் கலராக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, கரெக்டாக? பட் வாட் அபவுட் த பிளான்ஸ் தட் ஹாவ் லீவ்ஸ் ஆஃப் த கலர் அதர் தேன் க்ரீன்? சில பிளான்ஸ்க்கு அந்த லீவ்ஸ் க்ரீன் கலர் இல்லாமல் இருக்கும்ல. ஸோ அப்போ அதெல்லாம் உயிர் இல்லாத பிளான்ஸா அப்படின்னு கேட்கலாம். தே க்ரோ ஓவர் டைம், அது லைக் டைம்க்கு டைம் வளருது. ஸோ வி நோ தட், அதனால நம்ம அது ஓகே உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அது சில மூமெண்ட்ஸ் கொடுக்கும். எய்தர் அது க்ரோத் ரிலேட்டடாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாமே காமன் எவிடன்ஸ் ஃபார் பீயிங் அலைவ். இதெல்லாமே லைக் அது உயிரோடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் சொல்ல முடியும். பட் அ பிளான்ட் தட் இஸ் நாட் விசிபிளி க்ரோயிங் இஸ் ஸ்டில் அலைவ் அண்ட் சம் அனிமல்ஸ் கேன் ப்ரீத் வித்தவுட் விசிபிள் மூமெண்ட். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது ஒரு பிளான்ட் வளர்ந்தால் மட்டும்தான் அது அலைவ் அப்படின்றது கிடையாது. லைக் அதோட க்ரோத் விசிபிளாக கூட இல்லாமல் இருக்கலாம், ஓகேவா? அதோட க்ரோத் நம்ம பார்க்க முடியாத மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன்சாய் ட்ரீ அப்படின்றது ஒரு ட்ரீ இருக்குது, பேம்பூ ட்ரீன்றது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5 years அது குட்டியாக தான் இருக்கும், அடுத்த 6 months அது ரொம்ப பெருசாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளால் ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் உயிரோடு தான் இருக்கும், பட் ஸ்டில் அதோட க்ரோத் நமக்கு விசிபிளாக இருக்காது, ஓகேவா? அதே மாதிரி தான் சில அனிமல்ஸோட ப்ரீத்திங் நமக்கு விசிபிளாக இருக்காது, இருந்தாலும் அது அலைவாக இருக்கும். ஸோ யூஸிங் விசிபிள் மூமெண்ட்ஸை வச்சு நம்ம ஒரு பொருளுக்கு உயிர் இருக்குது உயிர் இல்லை அப்படின்னு சொல்கிறது எனஃப் கிடையாது, போதுமானது கிடையாது, ஓகேவா? மூமெண்ட்ஸ் ஓவர் வெரி ஸ்மால் ஸ்கேல்ஸ் வில் பி இன்விசிபிள் டு த நேக்கட் ஐ. ஸோ அதாவது சின்ன அளவில் இருக்கிற மூமெண்ட்ஸ் நம்மளோட நேக்கட் ஐனா நம்ம வெறுமனை பார்க்குறது, ஓகேவா? ஒரு மைக்ரோஸ்கோப்போ ஒரு ஸ்பெக்ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு நேக்கட் ஐயில் பார்க்குறதுக்கு இன்விசிபிளாக இருக்கலாம், ஓகேவா? என்ன சொல்ல வராங்கன்னா, மூமெண்ட்ஸ் ஓவர் வெரி ஸ்மால் ஸ்கேல்ஸ், ரொம்ப சின்ன அளவில் இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம நேக்கட் ஐக்கு தெரியாமல் இருக்கலாம். மூமெண்ட்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் திஸ் இன்விசிபிள் மாலிகுலர் மூமெண்ட் நெசசரி ஃபார் லைஃப்? அதாவது மாலிகுலர் மூமெண்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு எல்லா உயிர் எல்லா பொருளுமே ஆட்டம்ஸால் தான் மேட் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ ஆட்டம்ஸ் எல்லாம் நிறைய சேர்ந்து தான் மாலிகுல்ஸ் அப்படின்றது கிடைக்கும், ஓகே? ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மூமெண்ட்ஸ் ஓவர் வெரி ஸ்மால் ஸ்கேல்ஸ் வில் பி இன்விசிபிள் டு த நேக்கட் ஐ. ரொம்ப சின்ன அளவில் இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம நேக்கட் ஐக்கு தெரியாது, மூமெண்ட்ஸ் ஆஃப் மாலிகுல்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் திஸ் இன்விசிபிள் மாலிகுலர் மூமெண்ட் நெசசரி ஃபார் லைஃப்? அதாவது நமக்கு தெரியாத மாலிகுலர் லெவலில் இருக்கிற மூமெண்ட் நம்மளோட உயிர் வாழ்கிறதுக்கு அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் பயாலஜிஸ்ட் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க எஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்குற கொஷின் புரியுதா? லைக் ரொம்ப சின்ன அளவு மாலிகுல் லெவலில் ஒரு மூமெண்ட் நடக்குது, அது நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாங்க, ஓகே? இன்ஃபேக்ட் வைரஸஸ் டு நாட் ஷோ எனி மாலிகுலர் மூமெண்ட் இன் தெம் அன்டில் தே இன்ஃபெக்ட் சம் செல்ஸ். இப்போ வைரல் ஃபீவர் அதெல்லாமே சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ காற்றுல ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு இன்ஆக்டிவாக தான் இருக்கும். அது எப்போ ஒரு ஹியூமனோட உடம்புக்குள்ளேயோ அல்லது அனிமல்ஸோட உடம்புக்குள்ளேயோ போகுதோ அதுக்கு ஒரு லிவிங் ஹாஸ்ட், ஓகேவா?
எப்போ கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணுன்னா லைக் இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, viruses do not show any molecular movement in them until they infect some cells. சில செல்ஸை போய் இன்ஃபெக்ட் பண்ணுற வரைக்கும் அது எந்த விதமான மாலிகுலர் மூமெண்ட்லையும் பண்ணாது. And that is partly why there is controversy about whether they are truly alive or not. அதாவது வைரஸ் வந்து உண்மையிலே உயிர் இருக்கா இல்லையா அப்படின்றது இப்போவுமே கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. எந்த முடிவுக்கு வர்றதுனே தெரியாது. ஏன்னா வந்துட்டு சும்மா அது காற்றுல இருக்கும்போது அது டெட் மாதிரி ஆக்ட் பண்ணும். அது ஏதாவது ஒரு உயிரினத்துக்குள்ளே வந்தோடனே அதுக்கு வந்துட்டு நல்லா ஆக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் அது கான்ட்ரவர்ஷியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாலிகுலர் மூமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு லைஃப்க்கு தேவை? நம்ம ஏற்கனவே வந்துட்டு we have seen in earlier classes that living organism வந்துட்டு ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டான ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு வந்து டிஷ்யூஸ் இருக்கும்னு பார்த்தோம். டிஷ்யூஸில் வந்து செல்ஸ் இருக்கும். செல்ஸில் வந்து சில 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 ஸ்மாலர் காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு உறுப்புகள்னு சொல்லுவாங்க. காம்போனன்ட்ஸ்னால் இந்த மாதிரி நிறையா இருக்குது. பிகாஸ் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் திஸ் ஆர்கனைஸ்டு ஆர்டர்ட் நேச்சர் ஆஃப் லிவிங் திங்ஸ் இஸ் வெரி லைக்லி டு கீப் பிரேக்கிங் டவுன் ஓவர் டைம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்டோட எஃபெக்ட்னால இந்த ஆர்கனைஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கீப் ஆன் பிரேக்கிங் டவுன் ஆகுது. இப்போ நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கிற செல்ஸ் தான் நமக்கு பெருசானதுக்கப்புறமும் இருக்குமானா கிடையாது. ஏன்னா நம்மளும் க்ரோத் ஆகுறோம். ஸோ செல்ஸுமே வந்துட்டு லைக் உருவாகுது. அதுக்கப்புறமேட்டு அது தன்னோட வேலையை செய்யுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து அது வந்து செத்து போயிடும். ஓகேவா? ஸோ நம்ம வீடு ஃபுல்லாக வந்து நம்ம பெருக்கும்போது கொஞ்சம் தூசியாக இருக்கும்ல. ஸோ அதெல்லாமே டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம உடம்புல இருந்து உதிர செல்ஸ் அந்த மாதிரி. இஃப் ஆர்டர் பிரேக்ஸ் டவுன் த ஆர்கனிசம் வில் நோ லாங்கர் பி அலைவ். ஸோ லிவிங் கிரியேச்சர் மஸ்ட் கீப் ரிப்பேரிங் அண்ட் மெயின்டைனிங் தேர் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து மெட்டபாலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மெட்டபாலிசம்னு என்னென்னா வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு செல் வந்து வளரும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளில் அது எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அது வந்துட்டு சிதைஞ்சிரும். ஓகேவா? சிதைஞ்சிரோன்னா அழிஞ்சிரும் அப்படின்றது. அதாவது லிவிங் கிரியேச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ரிப்பேர் பண்ணிவிட்டு அதோட ஸ்ட்ரக்சரை வந்து அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். சின்ஸ் ஆல் திஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் மேடப் ஆஃப் மாலிகுல்ஸால் மேட் ஆகுறதுனால நம்ம வந்துட்டு தே மஸ்ட் மூவ் மாலிகுல்ஸ் அரவுண்ட் ஆல் டைம். ஓகே, ஸோ மாலிகுல்ஸ் லெவலில் போய் நம்ம வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்றத இந்த லெசனில் படிக்க போகிறோம். அதுதான் லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்றது. வாட் ஆர் த மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் இன் லிவிங் ஆர்கனிசம்? இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் என்னது? ஒரு 3 monthsக்கு ஒரு தடவை சர்வீஸ் விடுறது, ஆயில் போடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இப்போ அதே மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த லெசனோட டாபிக் வந்து வாட் ஆர் லைஃப் ப்ராசஸஸ். அப்படின்னா என்னென்னா the maintenance functions of living organism must go on even when they are not doing anything particular. அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது, ஓகேவா, ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் வந்து பர்டிகுலராக ஏதோ ஒரு விஷயம் செய்யலை, சும்மா இருக்கீங்க அப்படின்னா கூட உங்கள் உடம்புல அந்த மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஈவன் வென் யூ ஆர் சிட்டிங் இன் த கிளாஸ், ஓகேவா, ஒருவேளை நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த மெயின்டெனன்ஸ் ஜாப் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மெயின்டெனன்ஸ் ஜாபை தான் நம்ம லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ஸ் திஸ் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ்க்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் வந்து ஆர் நீடட் டு ப்ரிவெண்ட் டேமேஜ் அண்ட் பிரேக் டவுன், எனர்ஜி இஸ் நீடட் ஃபார் தெம். அதாவது இப்போது இந்த மெயின்டெனன்ஸ் ப்ராசஸில் வந்துட்டு உங்களுக்கு டேமேஜ் நடக்கக்கூடாது, பிரேக் டவுன்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக எனர்ஜி தேவை. ஒரு செல்லுக்குமே வந்து எனர்ஜி தேவை. ஓகேவா? இந்த எனர்ஜி வந்து எங்கேருந்து வருது? இண்டிவிஜுவல் ஆர்கனிசமோட அவுட் சைட் ஆஃப் த பாடியிலேருந்து, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நமக்கு வருது. அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க, அவுட் சைட் த பாடி ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆர்கனிசம். ஸோ தேர் மஸ்ட் பி a process to transfer a source of energy from outside the body of the organism, which we call food, to the inside, a process we commonly call nutrition. அதாவது ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுலேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த இதுதான் நம்ம நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப அழகான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. There must be a process to transfer a source of energy from outside the body of the organism, which we call food, to the inside, a process we commonly call nutrition. If the body size of the organism வந்துட்டு க்ரோ ஆகணும், இப்போ ஒரு ஆர்கனிசத்தோட பாடி சைஸ் க்ரோ ஆகணும் அப்படின்னா additional raw material will also be needed from outside.
ஓகே ஃபுட்டு மட்டும் இருந்தால் வந்து நம்ம நல்லா க்ரோத் எல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக்சிஜன் தேவை, கரெக்டாக ஆக்சிஜன் தேவை, சன்லைட் தேவை, எல்லாமே தான் தேவை. ஸோ அடிஷ்னலான சில ரா மெட்டீரியல்ஸும் நமக்கு தேவை. வாட்டர் தேவை. Since life on earth depends on carbon based molecules, most of these food sources are also carbon based. அதாவது கார்பன் பேஸ்ட் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஃபுட்டுலேயுமே வந்துட்டு ஒவ்வொரு எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதோட மாலிகுலர் லெவலில் போய் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. மாலிகுலர் லெவலில் போய் அந்த ஃபார்முலாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கார்பன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறாங்க நீங்கள் உங்களை சுற்றி பார்க்குற எல்லா விஷயத்துலையுமே கார்பன் இருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே ஓகே போக போக படிப்பீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து கார்பன் பேஸ்ட் மாலிகுல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் திஸ் ஃபுட் சோர்சஸ் ஆர் ஆல்சோ கார்பன் பேஸ்டாக தான் இருக்குது. டிபெண்டிங் ஆன் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த கார்பன் சோர்சஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ராசஸ். அதாவது இந்த கார்பன் சோர்ஸோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து, அதாவது இப்போ கார்பன்னா நம்ம வெறும் கார்பனை மட்டும் சாப்பிட போகிறது கிடையாது. ஓகேவா? அதில் வந்துட்டு நிறைய மாலிகுல்ஸ் அதெல்லாமே இருக்கும். லைக் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் வரும். அதிலலாம் படிப்போம் நம்ம. மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் அதெல்லாமே படிப்போம். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதாவது ஒரு ஃபுட்டோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு யூனிசெல்லுலரான அமீபாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நியூட்ரிஷன் ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது எடுத்துக்கிற ஃபுட்டு வந்துட்டு காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து காம்ப்ளெக்சிட்டி அதிகம். நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கீரை அப்படின்னா அதை நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். சமைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கீரையில் இருக்கிற அந்த செல் வால் இருக்குல்ல அதெல்லாமே பிரேக் ஆகும். அப்போ தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஆனால் வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு நியூட்ரிஷன் ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்துட்டு அந்த செல்வாலை பிரேக் பண்ணக்கூடிய பாக்டீரியா இருக்கும். ஓகேவா? அதோட உடம்புல. ஸோ அதனால் அதோடைய ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து இந்த நியூட்ரிஷன் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். தி அவுட் சைட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி குட் பி குவைட் வேரிடு சின்ஸ் த என்விரான்மெண்ட் இஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். இப்போது அவுட் சைடு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா அவங்களோட என்விரான்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். வெஜ்ஜு சாப்பிட்றாங்கன்னா அவங்களோட என்விரான்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு சில கிளைமேட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சில ஃபுட்டு கிடைக்காம இருக்கலாம். கரெக்டாக? ஸோ இட்ஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல். This source of energy therefore need to be broken down or built up in the body and must be finally converted to the uniform source of energy that can be used for the various molecular movements needed for maintaining living structure as well as the kind of molecules the body need to grow. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ, ஓகேவா, எந்த அளவுக்கு நம்மளோட என்விரான்மெண்ட்டில் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு அது பிரேக் ஆகி அது வந்து நம்மளோட பாடி வந்து பில்ட் பண்ணும். ஃபைனலாக நமக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். ஓகேவா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு நம்ம வயிற்றுக்குள்ளே போய் டைஜஸ்ட் ஆகி அது பிரேக் ஆகி அதுலேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகி அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு க்ரோ ஆகும், வளருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் திஸ் a series of chemical reactions வந்து நம்மளோட பாடியில் தேவை. ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு ஃபுட்டில் ஒவ்வொரு விதமான விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல அதுக்கு தேவையான என்சைம்ஸ் வந்து அது வந்துட்டு பிரேக் பண்ணணும். ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ஒன்று தேவைப்படும். அதே மாதிரி ஆயில் சம்மந்தமாக ஏதாவது சாப்பிட்டோம், ஃபேட்டை சாப்பிட்டோம்னா அதுக்கு சம்மந்தமாக ஒன்று தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்மளோட பாடியில் தேவை. Oxidizing, reducing agents reactions are some of the most common chemical means to break down molecules. Oxidizing என்னது? loss of electrons, அதாவது loss of electrons, reduction gain of electrons அப்படின்னு பேசிக்காக சொல்லுவோம். பட் ஸ்டில் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக? ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு இருக்கும். ஸோ த திங் இஸ் இந்த ஆக்சிடைசிங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நிறைய கெமிக்கல் நமக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாலிகுல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்துட்டு டைஜஸ்ட் ஆகுது. அப்புறம் நம்ம எடுத்துக்கிற ஆக்சிஜன், நம்ம ஃபுட்டும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து தான் நமக்கு எனர்ஜியாக கிடைக்குது. ஸோ அதுதான் ஆக்சிடைசிங்னு சொல்கிறாங்க. லைக் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தானே ஆக்சிடைசிங். கரெக்டாக? ஸோ அதனால் வந்துட்டு அதுதான் ஆக்சிடைசிங் சொல்கிறாங்க.
ரெடியூசிங்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருது இல்லையா, ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாமே சொல்கிறாங்க. For this, many organisms use oxygen sourced from outside the body. The process of acquiring oxygen from outside the body and to use it in the process of breakdown of food sources for cellular needs is what we call respiration. Okay, breathing அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, breathingனா taking oxygen, giving out carbon dioxide, அவ்வளோதான் breathing. ஓகேவா? ரெஸ்பிரேஷன் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் வந்து எடுத்துக்கிற ஃபுட்டு ப்ளஸ் நீங்கள் எடுத்துக்கிற ஆக்சிஜன் இது எல்லாம் சேர்ந்து, ஓகேவா, இது எல்லாமே சேர்ந்து எனர்ஜியாக சேஞ்ச் ஆகும்போது, பிரேக் ஆகி எனர்ஜியாக வெளிப்படும்போது அந்த எனர்ஜியை செல்லுலார் நீட்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்குது அந்த எனர்ஜியை, ஓகேவா, நம்மளோட பாடி. ஸோ அதுதான் நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வி ஆர் தட் ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் என்னது, நம்ம எடுத்துக்கிற ஆக்சிஜன் ப்ளஸ் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு இது ரெண்டுமே சேர்ந்து பிரேக் ஆகி உங்களுக்கு எனர்ஜியாக வெளிப்படும். அந்த எனர்ஜியாக வெளிப்படுறது உங்களுக்கு செல்லுலார் நீட்ஸ்க்கு உதவும். அதுதான் நம்ம ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். பேசிக்காக நம்ம சின்ன கிளாஸ்லாம் ஓகே டேக்கிங் இன் ஆக்சிஜன், கிவிங் அவுட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெஸ்பிரேஷன் படிச்சிருப்போம். ஸோ தப்பு மீன்ஸ் வாட், அது வந்துட்டு இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஹையர் கிளாஸ் வந்துட்டு இன்னும் ரொம்ப பர்டிகுலராக டிஃபைன்டாக சொல்லணும் அப்படின்னா ரெஸ்பிரேஷன்னா இதுதான், ஓகேவா. இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம், இப்போ ஒருவேளை ஒரே ஒரு செல்லு தான் இருக்குது அப்படின்னா, நோ ஸ்பெசிஃபிக் ஆர்கன்ஸ் ஃபார் டேக்கிங் இன் ஃபுட். அதுக்கு ஒரே ஒரு செல்லு தான் இருக்குன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது வந்துட்டு ஃபுட்டு டேக் பண்ணும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஆர் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் எல்லாமே மேபி நீடட் பிகாஸ் என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்கனிசம் இஸ் இன் கான்டாக்ட் வித் த என்விரான்மெண்ட். அதாவது இப்போது சிங்கிள் செல் தான் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் இதெல்லாம் கிடையாது. லைக் ஓகே நீ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மல்டி செல்லுலார் எடுத்துக்கோங்க, வாய் வழியாக ஃபுட்டு எடுத்துப்போம் கரெக்டாக. அதுக்கப்புறம் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம வந்துட்டு லங்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட்டுக்கு கிட்னியில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஆர்கன்ஸ் இருக்குது, ஓகேவா. ஆனால் வந்து ஒரு சிங்கிள் செல்டு ஆர்கனிசம்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிசிட்டி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சிங்கிள் செல் ஹோல் செல்லுமே அந்த என்விரான்மெண்ட்டோட கான்டாக்டில் இருக்குது, ஓகேவா. But what happens when the body size of the organism increases and body designs become more complex? In multicellular organism, all the cell may not be in direct contact with the surrounding environment. The simple diffusion will not meet the requirement of all the cells. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ சிங்கிள் செல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டிஃப்யூஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். லைக் இப்போ ஒரே ஒரு செல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த செல்லுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும், ஓகேவா. வெளியில் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிஜன் நிறையா இருக்கும். அப்போ டிஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ யாரோ ஒருத்தங்க ரூமில் இருக்கீங்க, யாரோ ஒருத்தங்க வந்துட்டு சென்ட் போட்டுட்டு வராங்க அப்படின்னா என்ன ஆகும், ஆப்வியஸ்லி ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு அந்த சென்ட்டோட ஸ்மெல்லு போகும். அதே தான் இப்போ சிங்கிள் செல்லில் இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலிமா போகும். இது சிங்கிள் செல்லில் நடக்கும். மல்டி செல்லுலாரில் பொறுத்தவரை நம்மளோட எல்லா செல்லுமே வந்து என்விரான்மெண்ட்டோட எக்ஸ்போஸ் ஆகலை. பிகாஸ் இப்போ நம்ம லங்ஸ் இருக்குது, அது எல்லாமே உள்ளே தான் இருக்குது, கரெக்டாக. ஹார்ட் இருக்குது, கிட்னி இருக்குது, எல்லாமே உள்ளே தான் இருக்குது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. மல்டி செல்லுலார் ஆர்கானிசமை பொறுத்தவரை எல்லா செல்லுமே டைரக்ட் கான்டாக்ட் வித் சரௌண்டிங் என்விரான்மெண்ட் கிடையாது, ஓகேவா. இப்போ வந்துட்டு இப்போ சிங்கிள் செல்லில் ஒரே ஒரு செல் தான் இருக்கும். ஸோ அது வந்து என்விரான்மெண்ட்டோட கான்டாக்டில் இருக்குது, அதனால டிஃப்யூஷன் ப்ராசஸ் அங்கே பாசிபிள். இங்கே நமக்கு வந்து எல்லா செல்ஸுமே வந்துட்டு என்விரான்மெண்ட்டோட கான்டாக்டில் இல்லை, அதனால டிஃப்யூஷன் நாட் பாசிபிள், ஓகேவா. We have seen previously how in multicellular organism various body parts are specialized in the function they perform. முன்னாடியே வந்துட்டு மல்டி செல்லுலர் ஆர்கானிசமில் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் எது எதுக்கு ஸ்பெஷல்னா பார்த்துருக்கோம். We are familiar with the ideas of the specified tissues. 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, இந்த டிஷ்யூஸ் வந்து இந்த வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. It is therefore not surprising that the uptake of food and of oxygen will be a function of the specialized tissue. ஸோ அதனால் லைக் உங்களுக்கு வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறதோ ஆக்சிஜன் எடுத்துக்கிறதோ வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டான டிஷ்யூ பண்ணுறதுங்கிறது ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் இல்லை. However, this poses a problem since the food and oxygen are now taken upon one place in the body of the organism while all parts of the body need them. ஓகே, இப்போ ஃபுட்டும் ஆக்சிஜனும் சரி ஒரு பிளேஸில் தான் நடக்குது. ஃபுட்டு வந்து வாய் வழியாக போகுது, அந்த மாதிரி தான் போகுது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுது, ஆக்சிஜன் வந்து நம்ம மூக்குழியாக சுவாசிக்கிறோம், லங்ஸில் போகுது, இது எல்லாமே தெரியுது. பட் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்குமே அது தேவை அப்படின்ற பட்சத்தில்
ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இருக்குது. இந்த ஃபுட்டையும் ஆக்சிஜனையும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. When the chemical reactions use the carbon sources and the oxygen for energy generation, அதாவது சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அது வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த கார்பன் சோர்ஸ்னால் என்னது, இந்த ஃபுட்டு, ஓகேவா, அதையும் அந்த ஆக்சிஜனையும் எனர்ஜி ஜென்ரேஷனுக்காக எடுத்துக்கும். தே கிரியேட் பை ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் நாட் ஒன்லி யூஸ்லெஸ் ஃபார் த செல்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இதை எடுத்துகிட்டு எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணிவிட்டு சில தேவையில்லாத ப்ராடக்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணும். அதுதான் பை ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு தட் ஆர் நாட் ஒன்லி யூஸ்லெஸ் ஃபார் த செல்ஸ், அது வந்து செல்ஸ் ஆஃப் த பாடிக்கு மட்டும் யூஸ் கிடையாது, அது வந்து ஹார்ம்ஃபுல்லும் கூட. புரியுதுங்களா? இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு 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 சாப்பாடையோ ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறமேட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டிங்க, உங்களுக்கு உங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளோட பாடி வந்து எனர்ஜியாக ஃபார்ம் பண்ணிச்சு. அப்புறம் மீதி இருக்கும்ல, தேவையில்லாதது இருக்கும்ல, அது வந்துட்டு யூஸ்லெஸ் மட்டும் கிடையாது, அது வந்து ஹார்ம்ஃபுல்லும் கூட. ஸோ அதனால் அது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பாடியிலேருந்து வெளியே கொண்டு போகணும். ஸோ அதுதான் எக்ஸ்கிரீஷன்னு சொல்கிறாங்க. அகெயின் இஃப் த பேசிக் ரூல்ஸ் ஃபார் த பாடி டிசைன் இன் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் என்ன அப்படின்னா, ஸோ அதுக்காக நமக்கு எக்ஸ்கிரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணியிருக்கு, ஓகேவா. விச் மீன்ஸ் that the transportation system will need to transport waste away from the cells to this excretory tissues. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற பாடியில் இருக்கிற வேஸ்ட்லாம் அது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்கிரீட் டிஷ்யூஸ் வழியா, ஓகேவா. ஸோ லெட் அஸ் கன்சிடர் திஸ் வேரியஸ் ப்ராசஸ். இந்த மாதிரி வேரியஸ் ப்ராசஸ் இருக்குது நம்மளோட லைஃப் வந்துட்டு ஒன்றே ஒன்று அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுறது, அது எல்லாத்துக்கும் இவ்வளோ விஷயம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் இங்கே இருக்கிறதோட கொஷின்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபைனலாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்மளோட பிரெயின் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து 20% ஆஃப் எனர்ஜி வந்து எடுத்துக்குது, ஓகேவா. ஆனால் நம்மளோட பாடி வெயிட்டில் அது வெறும் 2% தான் இருக்குது. ஆனால் 20% ஆஃப் எனர்ஜி அதுதான் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பார்ட் 2 வீடியோவில் நியூட்ரிஷன் இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா அல்லது நான் வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.